வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சியில் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். அஃபீஷியல் விச் மீன்ஸ் ட்விட்டர் பேஜில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் நேற்று ஒரு 3 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அப்படியே என்னென்ன வரிசலாக பார்த்துடலாம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கான ஸ்டெப்ஸ் டு வியூ அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை எப்படி பார்க்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு ரிஜிஸ்டர்டு யூசர் வந்து லாகின் பண்ணுங்கள், கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அந்த இடத்துக்குள்ளே போனால் வியூ டாக்குமெண்ட் இருக்கும், அதை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்டேட் விச் வாஸ் ஷோடு பை டிஎன்பிஎஸ்சி எஸ்டர்டே. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் பப்ளிஷ் இந்த கமிஷன் வெப்சைட்ஸ். ஸோ கமிஷனோட வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டில் இட் இஸ் டவுன்லோடிங். ஸோ மேபி கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எம்பிஸில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தந்த நம்பரில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிவிக்கு கூட்டிருப்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மென்ஷன் அபவ் போஸ்ட். சரிங்களா? அக்டோபர் 25 அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 6 காலைல மதியம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இதை வந்து தேவைப்படுறவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த என்ன அப்டேட்ன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து செகண்ட் அப்டேட். தேர்ட் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ ஸ்பின்னிங் ஆகிட்டே இருக்குது, பார்க்கலாம். தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, குரூப் 4க்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இணைய வழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ரெண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஏதேனும் ஒன்றை செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 தான் வந்து நேற்று டிஎன்பிசியில் கொடுத்த அப்டேட்ஸ். சரிங்களா? வேறு என்ன கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 தமிழுக்கு பல்க் கொஷின், ஜிகேக்கு பல்க் கொஷின், குரூப் 1 பிலிம்ஸ்க்கு பல்க் கொஷின் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் யுவர் ஃபியூச்சர். யூ கேன் பிகம் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? தேங்க்யூ.